ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிவோட் டேபிளை எப்படி கிரியேட் பண்றது அதுதான் பார்க்க போறோம். நீங்க ஒரு எக்ஸல்ல வந்து நிறைய டேட்டாஸ் வச்சிருப்பீங்க. அதுல இருந்து நம்ம ஈஸியா வந்து டேட்டாவை ஃபில்டர் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பிவோட் டேபிளை யூஸ் பண்ணலாம். ஓகே, அதுவும் குயிக்கா வந்து நம்ம ரியாக்ட் பண்ணணும் அல்லது ஒரு இடத்த ப்ரெசென்ட் பண்ண போறோம் அப்படின்றப்ப சடனா வந்து டேட்டாஸ் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா பிவட் டேபிள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோஸை நான் என்ன பண்றேன்னா ஈஸியா எப்படி பிவட் டேபிளை நம்ம வந்து யூஸ் பண்றது, எந்த மாதிரி டேட்டாவை நம்ம டக்குன்னு குயிக்கா ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறது ஈஸியா ஷேர் பண்ணுவேன். இந்த வீடியோஸ் ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் வேணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் அது ஒரு பிபிடியாவோ அதை கிரியேட் பண்ணி நான் வந்து போஸ்ட் பண்றேன். கண்டிப்பா அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். முக்கியமா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல கூட இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களால ஈஸியா பார்க்க முடியும். இப்போ வாங்க, நான் ஒரு டேட்டாஸ் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா சீரியல் நம்பர் இருக்கு, ஆர்டர் ஐடி, ஆர்டர் டேட்டு, ஆர்டர் குவான்டிட்டி. இப்போ நமக்கு வந்து ஒரு டேட்டாஸ் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஆர்டர் டேட், அதாவது எந்த டேட்ல நம்ம அதிகமா வந்து ஆர்டர் எடுத்திருக்கோம், ஆர்டர் குவான்டிட்டி பிளஸ் அதாவது எந்த மந்த்ல நம்ம அதிகமா எடுத்திருக்கோம், எந்த குவார்டரியில் அதிகமா எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம செக்ரிகேட் பண்ண, அதாவது ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை ஓவராலாக ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ இன்செர்ட் போங்க. இன்செர்ட் போனீங்கன்னா நமக்கு வந்து பிவட் டேபிள் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. நியூ ஒர்க் ஷீட்டா இல்லை எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்டான்னு கேட்குது. நியூ ஒர்க் ஷீட்டை கொடுத்துருங்க. அதுக்கு அடிஷனலாக ஒரு ஷீட் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ இங்கே ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் இதை நீங்க கிளிக் பண்ணுங்க. ஆர்டர் டேட்டு வந்துருச்சு. இப்போ இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஆர்டர் குவான்டிட்டி ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம இங்க வந்துருவோம். இப்போ நீங்க இந்த டேட்டாஸை பார்த்தீங்கன்னா டேட் எல்லாமே எப்படி இருக்கு, ஒவ்வொன்றும் செப்பரேட்டா இருக்கு. ஆனா இங்க வாங்க, இயர் வைஸே வந்துருச்சு. 2018, 19, 2008, 2009, 2010, 11, 12. ஓகே, இப்போ இங்க பாருங்க, இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா குவார்டர்லி 3, குவார்டர்லி 4, அந்த குவார்டர்ல என்ன ஜூலை மாசம், நெக்ஸ்ட் ஒன் குவார்டர்லி 4ல அக்டோபர், 2009 குவார்டர்லி 1, குவார்டர்லி 2, குவார்டர்லி 3, குவார்டர்லி 4, சேம் அதே போல 2012. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல ஆர்டர் குவான்டிட்டி எனக்கு வேணும், அதாவது எந்த மந்த்ல நம்ம வந்து ஆர்டர் அதிகமாக எடுத்திருக்கோம் அல்லது கொடுத்துருக்கோம் அப்படின்னு தெரியணும் அப்படின்னா இதை நீங்க கிளிக் பண்ணுங்க. வேல்யூஸ் வந்துருச்சு, அவ்வளவுதான். இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து ஈஸியா எடுத்துடலாம். அல்லது எனக்கு வந்து இயர் வைஸ் மட்டும் போதுங்க அப்படின்னு நீங்க வந்து நினைச்சீங்கன்னா ஓகே, இப்போ எடுத்தாச்சு. நம்ம இதை என்ன பண்ணலாம், இதை ஃபுல்லா செலக்ட் பண்ணலாம். அப்படியே செலக்ட் பண்ணலாம். நம்ம இந்த இடத்த பேஸ்ட் பண்ணலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், குயிக்கா ஒரு கிராஃப் வந்து நம்ம ரெக்கமெண்டட் சார்ட் கொடுத்தீங்கன்னா அதுவே வந்து இப்போ இங்க பாருங்க, இப்போ நமக்கே ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. இன்னொரு விஷயம், இப்போ இது நீங்க என்ன பண்ணலாம்னா இயர், இங்க வந்து குவான்டிட்டி கொடுத்துட்டீங்க. நீங்க செலக்ட் பண்றீங்க, ரெக்கமெண்டட் சார்ட் கொடுக்குறீங்க. ஓகே, வந்துருச்சு. நமக்கு வந்து பார் கிராஃப் பக்காவா வந்துருச்சு. இங்க பாருங்க குவான்டிட்டி 2008ல எவ்வளவு குவான்டிட்டி வித் நம்ம என்ன பண்ணலாம், டேட்டா லேபிளோட நம்மளால வந்து பிரசன்ட் பண்ண முடியும். 210, அதாவது 2009ல 5840 பாத்தீங்களா. அதாவது இப்படி இருந்த எக்ஸல் ஃபைல்ல டேட்டாவை நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா பிவோட்டை யூஸ் பண்ணி ஈஸியா நம்ம ஒரு கிராஃபாவே நம்ம வந்து ஷோ பண்ணி காமிச்சிட்டோம். அதுக்கு பிவோட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ இது நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக காமிச்சது. இப்போ இங்க பாருங்க, இல்லை சார் எனக்கு வந்து வேற ஒரு மெத்தட் வேணும், ப்ளஸ் பார்த்தி அப்படின்னா எந்த கஸ்டமர் நேம் வைஸ் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்க கஸ்டமர் நேமே கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ 2008 குவார்டர்லி 3 ஜூலைல எந்த கஸ்டமருக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 88 குவான்டிட்டி நம்ம வந்து ஆர்டர் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற முதற்கொண்டு வந்துடும். அக்டோபர்ல யார் யார் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் 2009ல குவார்டர்லி 1ல ஜனவரியில எத்தனை பேர் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க, அவங்களோட டேட்டாஸ் நமக்கு ஈஸியா கிடைச்சிரும். பிவோட் டேபிளோட நோக்கம் என்ன அப்படின்னா டேட்டாவை ஈஸியா நமக்கு வந்து எடுத்து கொடுக்கறது. அதை நம்ம கரெக்டா யூஸ் பண்ண தெரிஞ்சோம்னா ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இவ்வளவுதான் சிம்பிள். இந்த பிவோட் டேபிள் யூஸ் பண்ற ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. இவ்வளவுதாங்க. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ணும்போது கரெக்டா செலக்ட் பண்ணணும். அதாவது மெர்ஜில் இருக்கக்கூடாது, டேட்டாஸ் எல்லாமே பக்கா கிளியரா இருக்கணும். ஒன்று நீங்க இப்படி செலக்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா பாருங்க, நீங்க ஃபுல்லா இதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு நேரா இன்செர்ட் போயிட்டு நீங்க ரெக்கமெண்டட் பிவோட் டேபிள் கொடுத்தாவே அதுவே ஒன்று காமிக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க என்ன பண்ணலாம், இதை ஓகே கொடுத்துடலாம், வந்துருச்சு, அவ்வளவுதான் டேட்டாஸ்.
உங்களுக்கு இங்க பார்த்தீங்களா ஷிப் மோடு, எந்த ஷிப் மோட்ல எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கு, டெலிவரி ட்ரக்கு, எக்ஸ்பிரஸ் ஏரு, ரெகுலர் ஏர். இப்ப அதுவே நமக்கு வந்து ஷோ பண்ணி காமிக்குது பாத்தீங்களா. அங்க இருக்கிற டேட்டாவில் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது பிவோட் டேபிளுக்கே தெரிஞ்சிருக்கு. அப்ப ஈஸியா, அதாவது ப்ராஃபிட் எதுல அதிகமா கிடைச்சிருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம ஈஸியா என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்பிரஸ் ஏர்ல தான் நமக்கு ப்ராஃபிட் அதிகமா கிடைச்சிருக்கு. அப்போ ரெகுலர் ஏர்ல ரெகுலர் ஏர்ல தான் ப்ராஃபிட் அதிகம், எக்ஸ்பிரஸ் ஏர்ல அதை விட கொஞ்சம் கம்மி, டெலிவரி ட்ரக்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ ஈஸியா நம்மளோட டேட்டாவோட இம்பார்ட்டன்ஸை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு இந்த பிவோட் டேபிள் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இந்த பிவோட் டேபிள் எந்த அளவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சது அப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. இதே போல நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நம்ம அடுத்த பதிவில் மீட் பண்ணுவோம். பை.